இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சிதான் நடக்கிறது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ட்விட்டர் மடைமாற்று அரசியலில் திமுக ஈடுபட்டது என்றால் இன்ஸ்டாகிராம் ரீல் மடைமாற்று அரசியலில் தாவேக ஈடுபட்டிருக்கிறது எனவும் மதுரை சிறுவன் கொலை தொடர்பாக தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன செய்தியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? தனலட்சுமி வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற குற்றங்கள் குறித்ததான நீண்ட ஒரு விளக்கத்தை, நீண்ட அறிக்கையை, அதே போல தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸலத்தின் வாயிலாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் மதுரை கீழாமாத்தூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அருகே 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. மேலும் தாம்பரம் அருகே கல்லூரி மாணவியை தவறான முறையில் பார்த்த தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், திருவொற்றியூரில் நள்ளிரவில் மின்துறை உதவி பொறியாளர் வீட்டின் கதவை தட்டி அச்சுறுத்தும் ஆளும் தமிழக வெற்றிக்கழகத்தினர் மிரட்டியதாகவும் செய்திகள் வருகின்றன. மேலும் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நேற்று மழை பெய்த நிலையில் பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருந்தது. இன்று காலை ஓமலூரில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை காரில் கடக்க முயன்ற கணவன் மனைவி இருவரும் அங்கு தேங்கியிருந்த தண்ணீரில் மூழ்கி இறந்துள்ளதாக வரும் செய்திகள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை இந்த அரசு உடனடியாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளாததால் இன்று நாம் 2 விலைமதிப்பற்ற உயிர்களை இழந்துள்ளோம். சிறப்பான ஆட்சியை தருவேன், மாற்றம் கொண்டு வருவேன் என்று முதல்வர் வசனம் பேசினார். ஆனால் ஒவ்வொரு நாளும் விலைமதிப்பற்ற உயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்சியிலும் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கு மதுரை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதுபோக ஆளுங்கட்சியினர் மிரட்டல் அராஜகங்கள், குறிப்பாக அரசு ஊழியர்களை அச்சுறுத்தும் போக்கு என்பது தொடர்கிறது. முந்தைய ஆட்சி போல் தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர் தான் இப்போது வாய்த்துள்ளார். ட்விட்டர் மடைமாற்று அரசியலில் திமுக ஈடுபட்டது என்றால் இன்ஸ்டாகிராம் ரீல் மடைமாற்றும் அரசியலில் இன்றைய ஆளும் கட்சி ஈடுபடுகிறது, அவ்வளவுதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதல்வர் கோட்டைக்கு வருகிறார், கேரியரில் மதிய உணவு சாப்பிடுகிறார், ஆகா என்ன ஒரு மாற்றம் என்று ஒரு தனி உலகத்தை இவர்கள் கட்டமைக்கும் வேளையில் தமிழ்நாடு இரத்த காடாக மாறி வருவதும் பற்றியும், தங்கள் கட்சியினர் பொறுப்புணர்வின்றி போடும் அதிகார வெறியாட்டம் பற்றியும் ஒரு வார்த்தையாவது பேசுவார்களா? உங்களுக்கு வாக்களித்த தமிழக மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் அவர்களை காப்பாற்ற சட்ட ஒழுங்கை சீர் செய்யும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் என்று இந்த முதல்வரை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி அந்த எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.